வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம பூமியும் ககனும் வந்து வெளியில் போயிட்டு நம்ம 2 பேரும் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம், இங்கே இருந்தால் நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இதை வந்து நம்ம சரச்சந்திரா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அபூர்வா சொல்லவே தேவையில்லை, எப்படியாவது வந்து அவங்க 2 பேரையும் பிரிக்கணும், எப்படியாவது இந்த சரச்சந்திரா மனசில் வந்து இந்த பூமி இடம் பிடிக்கக்கூடாது, பொண்ணுன்ற ஒரு அந்தஸ்தை வந்து இந்த சரச்சந்திரா கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி அவங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் லட்டு மாதிரி கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். இதை வச்சு எப்படியாவது அந்த பூமியை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடலாம், மொத்தமாக நம்ம இந்த சொத்தை வந்து நம்ம தான் அனுபவிக்கணும், என் பொண்ணு மட்டும்தான் இந்த குடும்பத்துக்கு வாரிசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே ஒரு திட்டத்தை போடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியும் நம்ம ககனும் வந்து ஓடி போகிறத நம்ம சரச்சந்திரா கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சரச்சந்திரா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என் பொண்ணு அப்படியாப்பட்ட பொண்ணு கிடையாது, என் பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பூமி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ககன் வீட்டு வாசலில் வந்து நின்னும் போது போகிறதுக்காக எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. அப்போ வந்து இவங்களும் வந்து பேக் எடுத்துக்கிட்டு நம்ம ககன் கிட்ட போகிறாங்க. உடனே மாடியிலேருந்து இதை சரச்சந்திராவும் நம்ம அபூர்வாவும் இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த துப்பாக்கியால் அவனை சுட்டு தள்ளுங்க, அவன் சுட்டு செத்தாதான் நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்ரோஷத்தோட நம்ம அபூர்வா நம்ம சரச்சந்திராவை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது அவன் கதை முடிஞ்சாதான் இதோட இவனோட தொல்லை ஒழியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம சரச்சந்திராவை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சந்திரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையாக இருக்காங்க. ஏன்னா பூமியை பற்றி அவங்களுக்கு தெரியும், பூமி அந்த மாதிரிப்பட்ட பொண்ணு கிடையாது, அப்படி செய்ய மாட்டான் ஒரு பக்கம் அவங்க நினச்சாலும் இந்த பக்கம் அபூர்வா அவங்கள சும்மாவே இருக்க விட மாட்டாங்க. நீங்கள் துப்பாக்கி எடுத்து அவனை சுடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவங்கள வலுக்கட்டாயம் படுத்திட்டு இருக்காங்க. அப்போ ககன் வந்து பூமி கிட்ட கேட்குறாங்க, என்ன பூமி தயங்குற, வரமாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து எனக்கு இப்போதைக்கு வர தோணலை, இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட சொல்லும் போது ககன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன பூமி நினச்சிட்ருக்க நீ வானா வரத்துக்கும் போனால் போகிறதுக்கும் வீட்டு வேலைக்காரன் நினச்சிட்ருக்கியா, நீ தானே நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் தானே முடிவு எடுத்தோம், இப்போ வந்து சடனாக வந்து முடியாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்றாங்க. அப்போ வந்து நம்ம பூமி சொல்கிறாங்க, இல்லைங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. அப்புறம் பூமிக்கு நம்ம ககன் மேலே ரொம்பவே ஆசை இருந்தாலுமே அந்த ஒரு அப்பான்ற ஒரு பாசம் வந்து அவங்கள தடுக்குதுன்னே சொல்லலாம். என்ன பூமி, என்னை வெறுப்பேற்றி பார்க்குறியா, வரியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க இப்போதைக்கு என்னால் நீங்கள் என்ன சொன்னாலும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து நம்ம ககன் கிட்ட சொல்லிடுறாங்க. ககன் ரொம்பவே கடுப்பாயிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் ககன் வந்து நம்ம பூமி சொன்ன வார்த்தையை வந்து அவரால் தாங்க முடியாத என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம சாரதா நம்ம ககனை பார்க்குறாங்க. என்ன ககன், ஆஃபீஸ் விஷயமா வெளியூர் போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்திருக்க, என்ன இது கோலம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ககன் அந்த நேரத்தில் அழுதுகிட்டே இருக்காங்க. ஒன்றுமே புரியல நம்ம சாரதாவுக்கு. உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு செருவியும் பூர்ணியும் கூப்பிடுறாங்க. இங்கே வாங்க, இந்த மாதிரி ககன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பதட்டத்தோடு வராங்க. என்ன ஆச்சு ககன் உனக்கு, என்ன ஏன் இப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சாரதா, இவன் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் விஷயமா போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனான், இவன் ஏன் இப்படி வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவுக்குமே ஒன்றுமே புரியாமல் திக்குமுக்கா ஆடி நிற்கிறாங்க அந்த இடத்துல. அப்போ தான் நம்ம சரி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ககன் கிட்ட கேட்குறாங்க. என்ன ககன் ஆச்சு, நீ வந்து பூமி கூட தானே போக்க போகிறேன்னு சொன்ன, இப்போ வந்து இப்படி வந்து நிற்கிறியே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ககன் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து என்னை பூமி வந்து விட்டுட்டு போயிட்டா, திடீர்னு வரேன்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பாவை பார்த்தோன்னே அப்படியே டோட்டலாக மாறிட்டா, என்னால் இப்போ வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா, இது என்னால் தாங்கவே முடியல, அதனால தான் நான் இந்த மாதிரி குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து செரிக்கிட்ட ஒன்று விடாமல் சொல்லிடுறாங்க. உடனே நம்ம செரியும் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. அவள் இப்படிலாம் பண்ணிட்டாளா, நான் அவளை பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ ரெஸ்ட் எடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி வந்து ககனை படுக்க வச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம பூமியை கத்தி கூப்பிட்றாங்க. என்ன நினச்சிட்ருக்க நீ வந்து அவனை வர சொல்லிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீ வரமாட்டேன்னு சொல்கிறியே, என்ன நினச்சிட்ருக்க, என்ன உங்கள் அப்பாவோட புது பாசம் உன்னை தடுக்குதோ, என்ன நினச்சிட்ருக்க, அந்த வீட்டில் எல்லாருமே எவ்வளோ பதட்டத்தோடு இருக்காங்க தெரியுமா, அவன் இந்த நிலமையில வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்த நிலமையை நம்ம பூமிக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே பூமிக்கு ஒன்றுமே புரியல. இந்த பக்கம் பார்த்தீங்க
உடனே பூமி வந்து ஒன்றுமே புரியாமல் ரொம்பவே வந்து பயந்துடுறாங்க. உடனே ககனை தேடி போகிறாங்க. ககன் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் எந்திரிச்சு வரும்போது பூமியை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன பூமி, எதுக்கு என் வீட்டுக்கு வந்த? இனி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதுதான் எல்லாமே நைட்டோடு முடிஞ்சிருச்சுல. இனி இந்த வீட்டுக்கு நீ வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து பூமி கிட்ட சண்டை போடுறாங்க. பூமி, கொஞ்சம் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, புரிஞ்சுக்கங்க நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. நீ போதும் நிறுத்து, நீ சொல்கிற காரணத்தெல்லாம் கேட்க நான் தயாராகவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போதும், நீ எவ்வளோ 1000 காரணம் சொன்னாலுமே நீ நைட்டு பண்ணது தப்புன்றது உனக்கு புரியாத வரைக்கும் நான் சொல்கிறது உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து கத்தி பேசுகிறாங்க. இந்த பக்கம் நம்ம பூமி சொல்கிறாங்க, நான் ஒரு காரணத்துக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நேற்று நீங்கள் வரும்போது எங்கள் அப்பாவும் அபூர்வாவும் மேலே நின்றுட்டு இருந்தாங்க. நான் வந்து உங்கள் கூட போகிறேனா இல்லையா அப்படின்றதுக்கு பார்க்குறதுக்காக ஒரு பக்கம் நின்றுட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அப்பாவை வந்து அபூர்வா நிறையவே ஏற்றி விட்டு அவங்கக்கிட்ட துப்பாக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி நான் மட்டும் உங்கள் கூட வந்திருந்தேன்னா எங்கள் அப்பா உங்களை சுட்டு தள்ளியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த வேலையை அவங்க செய்வாங்க. ஏன்னா கூட இருக்கிறது அபூர்வாவாச்சே, அதனால் உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமேன்னு தான் நான் அப்படி பண்ணேன். அதுவும் இல்லாமல் எனக்கு நான் உங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டு நான் வந்து முழு மனசோடு தானே வந்தேன். நம்ம 2 பேரும் பேசி தானே வச்சோம். அதுவும் இல்லாமல் எனக்கு ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்தது. இந்த மாதிரி எங்கள் அப்பாவை கொலை பண்ணவங்கள கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஆளை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அந்த ஆள் ஏன் வந்து யார் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒன்றும் புரியல. ஒரு வேளை இதையும் நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்களோ அப்படின்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சந்தேகப்பட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. நான் மட்டும் உங்கள் கூட அந்த நைட்டு வந்திருந்தேன்னா கண்டிப்பாக நம்ம ஊரை விட்டு போகிற நேரம் இந்த கொலையை நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம உறுதிப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அதுவும் இல்லாமல் அபூர்வா எப்போன்னு காத்துட்ருக்கா, அவங்க மேலே எந்த பழி விழும் நீங்கள் உள்ளே போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்ருக்கா. அது அவளுக்கு நம்ம வந்து வழி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாத்துக்குமே வந்து பொறுத்துக்கிட்டு தான் நான் அந்த மாதிரி ஒரு பதிலை உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா இப்போது நம்ம 2 பேரோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்கிற பூமி அப்படின்றாங்க. ஆமாம், உங்ககிட்ட போயிட்டு ஃபோன் பண்ணி கொடுக்க சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம பூமி சரச்சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க. உடனே நம்ம ககனும் பேசுகிறாங்க. அப்போ வந்து நம்ம ககன் கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன மாமனாரே ரொம்ப அதிசயமாக இருக்குது, இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா எதுவும் காரணம் இல்லாமல் இதெல்லாம் நடக்காதே, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து சரச்சந்திரா கிட்டே சொல்கிறாங்க. ஒன்றும் காரணம்லாம் இல்லைன்ட்டு. இந்த பக்கம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாரதா வந்து நிற்கிறாங்க. நம்ம பூமியும் ககனும் சந்தோஷமாக நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் நம்ம சாரதா ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறாங்க. சரச்சந்திராவும் அபூர்வாவும் பேசின விஷயத்த நினச்சி பார்க்குறாங்க. ஏன்னா வந்து இந்த கல்யாணம் நடக்கணும்னா நீ என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையிலேருந்து முழுசாக நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரச்சந்திரா வந்து சாரதா கிட்ட கேட்டிருப்பாங்க. சாரதாவும் வேறு வழி தெரியாமல் நம்ம ககன் வந்து பூமி கூட சந்தோஷமாக இருக்கணும், ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம பூமியை அவன் விரும்புகிறான்றது எனக்கு தெரியும், அதனால் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த அபூர்வா கிட்டேயும் சரச்சந்திரா கிட்டேயும் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறாங்க. நான் வந்து கிருஷ்ண பிரசாத் விட்டு போயிடுறேன், நீங்கள் நல்லபடியாக இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் இதுலேருந்து விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னதை அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியுது இவங்க பெரிய திட்டமாக ஒன்று போட்டிருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்கணும்னா நம்ம சாரதா அந்த வாழ்க்கையிலேருந்து வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. நம்ம இந்துவும் வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு மீரா கேட்குறாங்க, என்ன காலங்காத்தாலே வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னும் போது, நம்ம அண்ணனோட நிச்சயதார்த்தம் தான் அப்படின்றாங்க. அண்ணனோட நிச்சயதார்த்தமா? எனக்கு தெரியாமல் எப்படி அவனுக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடு நடக்குது? அம்மா, நான் சொன்னது ககன் அண்ணாவை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது? ஆமாம்மா, அண்ணாக்கு நிச்சயதார்த்தம்ட்டு பெரியம்மா ஃபோன் பண்ணாங்க, அதனால தான் வந்தேன்ட்டு. பெரியம்மாவா? யாரடி சொல்கிற? அதுதான் ககன் அண்ணாவோட அம்மா. யாரையும் நீ பெரியம்மா அண்ணன்றதெல்லாம் உறவுலாம் கொண்டாடிட்டு இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீரா ரொம்பவே டென்ஷனாக ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தான் நிச்சயதார்த்தமே நடக்க போகுது. பூமிக்கும் ககன் அண்ணாவுக்கும் தான் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதுவும் வந்து நம்ம மாமாவும் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படின்னும் போது, என்னது, என் அண்ணனும் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாரா? என்னடி சொல்கிற? அப்போ எல்லாருமே ஒன்று செஞ்சுட்டீங்க, நான் தான் தனியாயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீரா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடுக்கு வந்து நல்ல மும்முரமாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் சாரதா இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இனி வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.